காப்பீட்டுத் துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கும் வகையில் காப்பீட்டு திருத்த மசோதா வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யும் முடிவை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் தென்மண்டல காப்பீட்டு ஊழியர் கூட்டமைப்பு சார்பில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் தனியார் மகாலில் தென்மண்டல காப்பீட்டு ஊழியர் கூட்டமைப்பு மற்றும் இந்தியாவுக்கான மக்கள் இயக்கம் சார்பாக மக்கள் ஒற்றுமை எனும் பெயரில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தென்மண்டல காப்பீட்டு ஊழியர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுரேஷ், 100% அந்நிய நேரடி முதலீடு உயர்வு என்பது எல்ஐசி நிறுவனத்தை பாதிக்கக்கூடிய அம்சம் என்று கூறினார். அந்த மசோதாவில் இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை 100% உயர்த்துகிற முன்மொழிவும் அடங்கி இருக்கிறது. அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தை பொறுத்தவரை மத்திய அரசாங்கம் உத்தேசித்திருக்கிற இந்த முன்மொழிவு என்பது மக்கள் சேமிப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியது, நாட்டு நலனுக்கு எதிரானது என்பதோடு அது உடனடியாக திரும்பப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஒருவேளை ஒன்றிய அரசு மசோதாவை தாக்கல் செய்தது என்றால் வெளிநடப்பு செய்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்றும் சுரேஷ் எச்சரித்தார்.